Visualization works என்னப்போல் வாழ்க்கை. I hope you should have studied whatever I have given you. உங்களுக்கு நான் 2 பார்ட்டோட ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எப்படி கவர் பண்ணோம் எல்லாம் சொல்லிட்டோம். ஃபார் டுமாரோ எக்ஸாம் டைமில் என்ன பண்ணணும்? ஸோ 3 ஹவர்ஸில் டோன்ட் ஸ்பெண்ட் 1.5 ஹவர்ஸ் ஃபார் எஃப்எம் அண்ட் எஸ்எம். எஸ்எம் 1 மணி நேரத்தில் முடிச்சிடணும். தட் மீன்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளே அந்த 15 மார்க்ஸோட கவரேஜ் ஃபார் எம்சிக்யூ கம்ப்ளீட் பண்ணிடணும். Remaining 45 minutes or maximum 55 minutes you should complete what? You should complete your descriptive questions of strategic management. ஏன் சார் இதை பண்ணணும் அப்படின்னா, நீ எஃப்எம் 2 மணி நேரம் கூட எழுதலைன்னா உங்களால் 100 மார்க்குக்கு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியாது. முக்கால்வாசி பேர் எஸ்எம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னு நிறைய எழுதிட்டு எஃப்எம் பாதியில் விட்டுட்டு வந்துடுவீங்க. நீங்கள் 80 மார்க் தான் எழுதுறீங்கன்னா எக்ஸம்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இஸ் தட் a scoring paper? எஸ். டுமாரோஸ் பேப்பர் இஸ் a very big scoring paper. ஈஸியாக உங்களால் ஒரு 70 மார்க் அடிக்க முடியும் இஃப் யூ நோ ஹவு டு டார்கெட் தட் 3 hours ஆஃப் டைம். அதுக்கு தான் 1 hour ஆஃப் எஸ்எம், 2 hours ஆஃப் எஃப்எம். இந்த 1 hour ஆஃப் எஸ்எம்மில் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஹெட்டிங். நீ எழுத போதே என்ன ஹெட்டிங்னு சொல்லிட்டு தான் அதோட கான்செப்ட் எழுதணும். எஸ்எம்மில் டயக்ராம்ஸ் முக்கியம். பிசிஜி, ஆன்ஸ் ஆஃப் ஏடிஎல், ஜென்ரல் எலக்ட்ரிக் மாடல், இது மாதிரி எந்த கான்செப்ட்ஸ் கவர் பண்ணனாலும் கண்டிப்பாக டயக்ராம்ஸ் வரையணும். முடிஞ்சால் சார்ட் வரைஞ்சதுன்னா ஓகே. எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் எழுதணும். மீனிங்க்கு புல்லட் பாயிண்ட்ஸுக்கு கீவேர்ட்ஸ் எழுதணும். அந்த கீவேர்ட்ஸ் தான் உங்களோட கீ பேப்பருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி யூ வில் ஹவ் டு ரைட். ஸோ ஒரு காம்படிஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா காம்படிஷனில் என்ன கொஸ்டின் வந்திருக்கு கண்டுபிடி. மைக்கேல் போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டா அது ஃபோர்ஸஸாக, ஸ்ட்ராட்டஜிஸாக, வேல்யூ செயின் அனாலிசிஸான்னு கண்டுபிடி. அது மாதிரி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்குது. அதில் என்ன கண்டுபிடி. லீடர்ஷிப் அப்படின்னா அது ரோலா, ரெஸ்பான்சிபிலிட்டியா, இல்லாட்டி ஸ்டைலா கண்டுபிடி. ஸோ இது மாதிரி கான்செப்ட்ஸ் நீ பார்க்கும்போது கேஸ் பேஸ்ட், சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் கொடுத்துட்டு எல்லா கான்செப்ட்ஸையும் குழப்பியிருப்பாங்க. ஸோ நீ என்ன வேணுங்கிறத நீ தெளிவாக எடுத்து அதை தனியாக எழுதி வச்சுட்டு ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கான கான்செப்ட்ஸ்லேருந்து அதுக்கு என்ன தேவையோ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சர். So ensure ஒரு time limit வச்சுட்டு you should complete. So I'll again repeat, 1 hour for SM and 2 hours for FM. You will be able to complete your points very easily. Once you complete it, don't even look into the question paper and analyze. Finish your exams. Sit and visualize in your place that you have completed your CA intermediate examinations. So January 8th, there is going to be no May. That's what you should visualize and come back. All the very best. I am waiting for your points on the feedback of how you have written the exams. God bless. Visualization works. Thank you.